எங்களை நீங்க இணைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரோட இருதயத்திலையும் காமனா ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது நீங்க தான். எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்துல வேறுபட்டு இருக்கிறோம். we are unique. ஆனா ஒரே விஷயத்துல நாங்க ஒன்றுபடுறோம். நாங்க உம்மோட ஆவியில ஒன்றா இருக்கிறது போல நாங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூடயும் நாங்க ஒன்றா இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம். ஒரே ஒரு ரத்தத்தின் கீழே பிறக்கப்பட்ட ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. ஸோ இந்த உறவின் அடிப்படையில் இது ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இன் ஒன் அக்கார்ட் ஒரே மனதோடு ஏசப்பாவோட பிள்ளைகளா நாங்கள் எல்லாம் கூடி வரும்போது பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு இடமா இதை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். நாங்க எல்லாரும் மனதார இங்க வருகிற ஒவ்வொருவருக்கும் அதிகப்படியான நன்மை நீங்க எது யோசிச்சு வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாம் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் சொல்லி நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிளஸ் பண்றோம் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். வி பிலீவ் இன் கிரேஸ் ஷேரிங் ஆண்டவரே. ஒருத்தர்கிட்ட ஒண்ணு இருக்குமானா அது இன்னொருத்தர்கிட்ட இல்லைன்னா அது தானா அவர்களுக்கு போகும். எல்லாருக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டும் அப்படியே ஷேர் ஆகும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நீங்க என் காமன் கார்டு எங்களை நீங்க நடத்தும் போது ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை எல்லாரும் ஆண்டவரே நாங்க ஒருத்தர் ஆண்டவரே நாங்க மேன்மையாய் நினைக்கிற போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படி நீங்க சொல்லி கொடுத்திருக்கிற காரியத்தை நாங்க விசுவாசிக்கிறோம். இஃப் எனிபடி இஸ் சஃபரிங் ஆண்டவரே, யாராவது பண கஷ்டத்தோட இல்ல அவங்க தேவைகள் சந்திக்கப்படவும் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியாத அவங்க மனசுல தடைகள் இருக்குமானா எனக்குள்ள இருக்கிற தெளிவை நான் அவர்களுக்கு பேசுகிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை அப்படியே அதை புரிந்து கொள்கிற தன்மை எனக்குள்ள வந்ததே அதையே நான் பேசுகிறேன். மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தர் கூட ஒரு பிரதர் சிஸ்டர் கூட ஆண்டவரே பணக்குறைவோடு கஷ்டத்தோடு ஆண்டவரே தன் நீட்ஸ் கூட சந்திக்கப்பட முடியாத ஸ்டேட்ல யாருமே எங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கவே கூடாது ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். நான் அதை டிக்ளேர் பண்றோம். இதை டிக்ளேர் பண்றோம். ஏன்னா உம்மிடத்துல ஒரு குறைவும் இல்லை. ஆனால் எங்களிடத்தில் அதை பெற்றுக்கொள்ளாது இருப்பதற்கு ஏதோ ஒரு விஷயம் எங்களுடைய சிந்தையில ஆழ்மனதுக்குள்ள இன்னும் ஹீல் ஆக எங்களுக்கு விட்டு கொடுக்க தெரியலையா இருக்கும் ஆண்டவரே. அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதை நாங்க பிளஸ் பண்ணும்போது அந்த தடைகள் எல்லாம் மாறும், மனத்தடைகள் மாறும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யூனோ ஒரு இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம கண் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுத்தி எதுவுமே கிடையாது. எம்டியா இருக்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற பொருளை தவிர காற்று சுவாசிக்கிறோம். அதை நம்ம பாக்குறது இல்ல. அதே போல நம்ம வீட்டுல வந்து டிவியில சேனல்ஸ் எல்லாம் வருது இல்ல. சன் டிவி வருது, எல்லா டிவியும் வருது. ஆஹ் ஆஹ் சில நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் போன் தான் வச்சிருக்கிறீங்க. ஆனா இன்டர்நெட் அதோட வேவ்ஸ் காத்துலதான் கலந்துருக்கு இல்ல, எம்டினஸ்ல தான் இருக்குது. அதை டியூன் பண்ணும்போது நீங்க எடுத்து அந்த சேனல் நம்பரை போட்டு அதை டியூன் பண்ணும்போது அந்த சேனல் வர மாதிரி எவ்ரி டைம் ஆல் த டைம் ப்ராட்காஸ்ட் ஹேப்பன் ஆகுது இல்லையா? எப்பயாச்சும் ஸ்டாப் ஆகுதா? கிடையாது. ஏன்னா இதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து வர்றதுனால 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கிறது. ஆனா நாம எப்ப பாக்குறோம்? நம்ம ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி அந்த சேனலை டியூன் பண்ணும் போதும் இல்ல மொபைல் எடுத்து யூடியூப் எடுத்து நம்ம கிளிக் பண்ணி அதுக்கு ஆன் பண்ணும்போது நம்ம ரிசீவ் பண்றோம் இல்லையா? சோ நம்ம போனை கையில எடுக்காம இல்ல டிவி பட்டனையும் ஆன் பண்ணாம டிவியில வரல 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 சொன்னோம்னா அது வந்து என்னது? அறியாமை இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய் டிவி ஆன் பண்ண அப்பதான் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டோமா? வரல வரல சொல்றியே, மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதான்னு பாருங்க. இப்ப ஜூமே கனெக்ட் ஆகல 2 முறை, உடனே இன்டர்நெட் செக் பண்றோம். ஸோ கனெக்டிவிட்டி சரியா இருக்குதா? என்ன பண்ணும்? நமக்கு ரொம்ப ஷூரா தெரியுது ப்ராட்காஸ்டிங்ல தப்பு இல்ல. அப்ப கனெக்டிவிட்டில பிரச்சனை. நம்ம ரிசீவிங் மோட்ல தான் ஏதோ விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம அப்பா அப்படி பாருங்க எப்படி கிருபை இரக்கமும் அப்படியே நீடிய சாந்தம் உள்ளவர். நம் பிள்ளைகளுக்காக மனதுருகுகிற கர்த்தர் எப்படி நமக்கு தேவைகளை கொடுக்காம இருப்பாரு இல்ல? இப்போ ஒரு நீடுன்னு உங்க கண்ணு முன்னாடி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேபி உங்களுக்கு சுகம் தேவையா இருக்கலாம். இல்ல பணம் தேவையா இருக்கலாம். உங்க வீட்டு செலவுகளுக்கு பணம் தேவையா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு விடுற ஆண்டவர் கிடையாது. ஹி இஸ் ப்ரொவைடட்
எவ்ரிதிங் அவுட் ஆஃப் ஹிஸ் லவ் அண்ட் கிரேஸ். இப்போ ரிசீவிங் எண்ட்ல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னா, உடனே பாவம், நாம் செய்த பாவம் அப்படின்னா அது பிசாசோட சத்தம்னு அர்த்தம். அது கிடையாது. சரியா? ஆண்டவர் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அதை டீல் பண்ணிட்டார். ஸோ நான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு இது மாதிரி தொடர்ந்து இதே பிரச்சனை வருது, எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சத்தம் எல்லாம் வருதுன்னா பிசாசு நம்ம இருதயத்துல இருக்கிற ஒரு பொய்யை வைத்து நம்ம கிட்ட என்ன பண்றான்? இஸ் பிளேயிங், விளையாடுறான்னு அர்த்தம். ம். ஆனா இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது இன்னொரு ஒரு ஹோப் என்ன நமக்குன்னா, அப்படியெல்லாம் நம்ம சும்மாலாம் பொய்யை நம்பிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. பிகாஸ் வி ஆர் அன் கிரேஸ் ஷேரிங். கண்டிப்பா இந்த சத்தியம் புரிந்தவர்களிடத்துல இந்த கிருபை நமக்கு ஷேர் பண்ணப்படுகிறது. நம்ம அநேக சாட்சிகளை கேட்கிறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாருன்னு. ஸோ ஹீ இஸ் ஒர்க்கிங் அமங் அஸ். நம்ம மத்தியில அவர் வேலை செய்யறாரு. அவருக்கு வல்லமை விளங்குது. எத்தனை சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சொல்றாங்க. அப்ப நமக்கு மட்டும் நடக்காதா? கிடையாது. நமக்கு நடக்கும். கண்டிப்பா இது நடந்து விட்டது. இப்ப எந்த விஷயம் ஆண்டவரே சிந்தையில இந்த மாதிரி நான் ரிசீவ் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு நீங்க கேளுங்க. இஃப் யூ ரியலி ரியலி ஆஸ்க், ஹீல் டாக் டு யூ, வில் டாக் டு யூ. எனக்கு தெரிந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது என்னன்னா, ஒரு டீப்பான பொய். அது சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெம்பரரியா அதுக்கு ஆமா இல்ல நம்ம அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியே வந்துரும். என்னன்னா, ஐ எம் நாட் டிசர்வ்டுங்கிற எண்ணம். அதற்கு நான் தகுதி உள்ளவள் அல்ல. இந்த விஷயத்த டெய்லி சொல்லி கொடுத்தாலும் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவளா, தகுதி இல்லையா, தகுதி இல்ல அப்படிங்கிற பொய் வந்து மனுஷனுடைய ஆழத்துல பிசாசு போட்டு வச்சிருக்கிறான். அதை மேற்கொள்ளுகிறது நமக்கு அவ்வளவு கடினமா தான் இருக்குது. பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். இப்ப ஒரு விஷயமும் நீங்க ஸ்ட்ரகிள் பண்றதை பாத்தீங்கன்னா, இல்ல நான் நம்புறேன், இல்ல நான் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னை நான் நேசிக்கிறேன், ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப் அப்படிலாம் நம்ம சொல்றோமே தவிர, அது உள்ளுக்குள்ளது ஹீல் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுக்கும் போதுதான் தெரியும். ஏன்? இப்ப சொல்லுங்க, ஏசப்பா, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் பிலீவிங். நான் நம்புறேன் நானே, எனக்கு தெரியல. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க ஏசப்பா. நான் நம்புறேன் நான் தெரியல. நான் உங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவள் தான் நான் நம்புறேனோ இல்லையோ, ஏதோ ஒரு பொய்யை நம்பி நான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேனா எனக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ் லார்ட், லெட் யுவர் லைட் ஷைன் ஆன் மீ. உங்க வெளிச்சம், சத்தியமாகிய வெளிச்சம் அந்த இருளை வெளியேற்றுவதாக. அதுதான் ரீசன். அந்த பொய் தான் நான் பெற்றுக்கொள்ளாதபடி கடைசி வரைக்கும் வந்து அப்படியே நின்னுடுது. கடைசி வரைக்கும் வந்து அப்படியே நின்னுடுதுன்னா, ஏதோ ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் என்னுடைய ஹார்ட்ல இருந்து போகுது. அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நான் விட்டு கொடுக்கிறேன். அந்த ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் ஹீல் ஆக நான் விட்டு கொடுக்கிறேன் ஏசப்பா. உங்க கிட்ட இருந்து எந்த டிலேயும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. எனக்கு செய்யாம நீங்க யாருக்கு செய்ய போறீங்க? நீங்க நல்லவர் ஆண்டவரே. என்னை தேடி வந்த தேவன், ரட்சிப்பையே கொடுத்தவர், ஜீவனையே கொடுத்தவர் ஆண்டவரே. வேற எதை எனக்கு செய்ய மாட்டீங்க. பட் ஆனா ரிசீவ் பண்ணாதனால நான் உங்க மேல எந்த ஆஃபென்ஸும் எனக்கு வரக்கூடாது. என் ஹார்ட் நீங்க காட் பண்ணுங்க ஏசப்பா. எனக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? ஸோ டிலே பண்றாரு, அது மாதிரி எல்லாம் எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது. ஆனா என் ஹார்ட்ல டீப் ஹீலிங்க்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். நான் தகுதி உள்ளவள். சகல இன்னொன்னு சில பேருக்கு ஆஸ்தி, எனக்கு அவ்வளவு இப்போ சொத்து வரத்துக்கோ, பணம் என் கைக்கு வரத்துக்கோ, இல்லைன்னா ஜாய்ஃபுல்லா நல்ல சுகமா நல்ல செழிப்பா அப்படியே இருக்கிறது வந்து தகுதி இல்லைன்னு நினைச்சு நினைச்சு அதே பழகிருது. இந்த புது இமேஜ்க்கே நம்ம பழகிறோம். கொஞ்ச நாள் ஏதோ லைஃப்ல நடுவுல கஷ்டப்பட்டோம்னா, ஓ கஷ்டம் தான் போல இருக்கு, லைஃப்ல கஷ்டமும் வரும் போல இருக்கு. லைஃப்னா என்ன, இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், எல்லா மாதிரியும் பழகிக்கணும், இது மாதிரிலாம் நம்ம கேட்டு வளர்றோமா. சோ அதனால அந்த இப்ப ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. வர வர விருத்தி அடைந்தானுங்கிறதா நமக்கு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் தான் நம்ம மேல. சோ அந்த அளவுக்கு நம்ம வர வர பெட்டர் தான் ஆகணுங்கிறது தான் சத்தியம் தெளிவா சொல்லுது. ஆனால் நம்மளை நடத்துவது பாத்தீங்கன்னா பழமொழிகள் நடத்துது. விரலுக்கு ஏத்த வீக்க வேணும். இப்படி பணம் என்ன மரத்திலயா காய்க்குது, கஷ்டப்படாம எதுவும் வந்துருமா, இது மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு வரும்போது ஓகே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப பழமொழியிலே போய் நிக்குது. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது நம்ம பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம். தொடர்ந்து ரிப்பீட்டட் அத கேட்டு வளரும்போது கூட நமக்கு என்ன பண்ணிருக்கும், பதிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு சிடி மாரி தான். நம்ம ஆழ்மனசு என்னது, ஒரு சிடி மாரி. சின்ன வயசுலேருந்து அப்பா, அம்மா பேசுறது, தாத்தா, பாட்டி பேசுறது, சொந்தக்காரங்க பேசுறது, சினிமால பேசுறது, எல்லாம் என்ன பண்ணுது, சிடில இறக்கிட்டே வந்திருக்கும். இறக்கிட்டே வந்திருக்கும். திடீர்னு ஒரு விஷயத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, ஏன்
எதற்காக நம்ம இந்த ஏரியால ஸ்ட்ரகிள் பண்றோம்னா, அது அத்தனை வருஷமா ஆழமா பதிந்து எழுதி வந்திருக்கிற விஷயத்தை நமக்கே தெரியல எங்கெங்க என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு. அதனால ஆவியானவர் என்ன பண்றாரு? இஸ் பிரிங்கிங் அஸ் இன்டு லைட். ஒவ்வொரு நேரத்திலயும் லைட். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கர அந்த ஃபெய்த் ஃபில்டா நீங்க பாருங்க. ஆம், அ அப்படியே ரொம்ப ஒரு கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து பணம் வர ஆரம்பிக்கும். யாரெல்லாம் அத நோட் பண்ணியிருக்கீங்க? இப்படி கையளவு மேகத்த பார்த்த உடனே எப்படி பெருமழை வரப்போகுதுன்னு எலியா சொன்னார். அது மாரி கொஞ்சம் பணம் வரத பார்த்தோனே, உங்கள மீறி மனசுக்குள்ள அந்த ஹாப்பினஸும், ஒரு இதுவும் வரும்போது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அடுத்து அடுத்து பணம் வர ஆரம்பிக்கும். அந்த அந்த பேட்டர்ன் யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறீங்க? ஏன்? ஏன்னா, அப்ப உங்கள மீறி அந்த நம்பிக்கை வர ஆரம்பிக்கும்போது, அத மேல ஆண்டவர் யூஸ் பண்ணி என்ன பண்றாரு? இஸ் மேக்கிங் யூ அட்ராக்ட் திங்ஸ். திரும்ப கொஞ்சம் பேட்டர்ன் மாரி என்ன ஆகுது? சுத்தி முத்தி பார்க்கும்போது, சிச்சுவேஷன்ஸ பார்க்கும்போது, நம்ப என்னமோ நம்ம பெரிய ஆளுன்னு நெனச்சுட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ யாருன்னு திருப்பி பிசாசு என்ன பண்ணுவான்? அதே பொய்யின் மேல அசைவாட ஆரம்பிப்பான். நீ யாரு? நீ எல்லாம் வந்துர முடியுமா? நீ எப்படி இருந்து ஆரம்பிச்சது? நீ எந்த மாரி குடும்பம்? நீ எங்க பொறந்து வளர்ந்த? நீ இதெல்லாம் ஆசைப்படலாமா? அ நீ டிசர்வ்டே கிடையாதுன்னு அவரே போடுவான் மனசுக்குள்ள. அவ்ளோ ஈஸியா எல்லாம் உனக்கு நடந்துராது. யூ ஹேவ் டூ வொர்க் மோர். ஹார்ட் ஒர்க் கெயின்ஸ். அதுதான் நோ பெயின், நோ கெயின். இதெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்? திரும்ப திரும்ப லேமன் டெர்ம்ஸ்ல நம்மகிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா நம்ம கேட்டு பழகுன விஷயம் திரும்ப கேட்கும்போது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். திரும்ப கேட்கும்போது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். அதனால தான் சத்தியத்த திரும்ப 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 இந்த மாரி விஷயங்கள் ஒரு 10 முறை நம்ம காதுல வந்து விழுதுன்னா, 100 முறை நம்ம சத்தியத்த கேட்கணும். ஸோ டு ரியலி ஓவர்கம் நிஜமாவே ஆவியில நம்ம ஓவர்கம் பண்ண முடியும். ஆனா கான்ஷியஸாவும் சில விஷயங்கள இம்ப்ரிண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். பிகாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் பம்பார்டிங் அஸ் இப்ப இருக்கிற டேஸ்ல. இல்ல? இப்ப நமக்கு ஒண்ணுமே இல்ல. நமக்கு ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே வெளிய கிளம்பி போறோம். ரேடியோல இந்த எஃப்எம்ல ஏதோ ஒரு பொண்ணு சொல்லி இதே பழமொழி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சப்கான்ஷியஸ் பேட்டர்ன் அதுலேருந்து ஆப்பரேட் ஆக ஆரம்பிச்சுரும். புரியுதுங்களா? ஈவன் இஃப் வி டோன்ட் டூ இட். ஏதோ ஒரு சூழ்நிலையில பிசாசு என்ன பண்றான்? நம்ம பழைய சிடில இருக்கிற விஷயத்த திரும்ப திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுறான். ஸோ அதனால பி இன்டென்ஷனல் அண்ட் சே நோ டு லைஸ். இல்ல நான் ராஜாத்தி, நான் ஆண்டவரோட பிள்ளை. எனக்கு செய்யாம யாருக்கு? நான் தகுதி உள்ளவள். என் தேவன் எனக்கு குடுக்காம யாருக்கு குடுக்க போறார்? என் கையில வந்தா அது எவ்ளோ பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். அது பணமா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும். அப்படின்னு அந்த மாரி மெடிடேஷன மைண்ட்ல ஓட விடுங்க பார்ப்போம். அ சோ இது மாரி நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வரட்டும்னு சொல்லி உங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளை வந்து இப்போ வந்து இந்த இன்னொரு சைடுல ஓடிட்டு இருக்கு. சிடி அந்த பர்த்ல இருந்து வந்த சிடில ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூ பார்ன் ரியாலிட்டிக்குள்ள வரல. சோ அதுக்குள்ள வரும்போது தான் ஏஞ்சல்ஸ் கிரியை செய்ய முடியும். ஓகே. சோ இதுவா, அதுவான்னு இவங்க வந்து நம்ம டிசைட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்த உடனே தான் என்ன ஆகும்? வாட் வி டோன்ட் அக்காமடேட் இன் மைண்ட் வி கேனாட் பிரிங் இட் டு ரியாலிட்டி. நம்ம மைண்ட்ல திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பார்க்காம என்ன பண்ண முடியாது. வெளியில பார்க்க முடியாது. அத திரும்ப ஏன் அப்ப லைஃப் எல்லாம் இது போராட்டமானா, இது போராட்டம் கிடையாது. பட் ஆனா ஒரு டைம் வரும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் உங்களுக்கு. ஆட்டோ பைலட் மோட்குள்ள போயிருவீங்க. யூ வில் சாதாரணமா அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு பார்த்தா, உங்க அந்த ஆழ்மனசு என்ன ஆயிருக்கும், அந்த ஏரியால ஸ்ட்ராங்கா நம்பி இருக்கும். ஐ அம் டிசர்வ்டு. நான் இப்ப எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவ்ளோ தகுதி இருக்கு. இயேசப்பாவோட ரத்தத்தினால தகுதி இருக்கு. எனக்கு சத்தியத்தினால நான் விடுதலை ஆயிருக்கிறேன். எனக்கு இருட்டெல்லாம் போயிருச்சு. பொய்யெல்லாம் வெளியேறுச்சு. நம்ம அவ்ளோ ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க தேடவே மாட்டீங்க. நீங்க தேடாத விஷயங்கள் உங்களை தேடி வந்துட்டுருக்கும். ஏன்? ஒரு ஒரு பிரதர் இப்படி சொன்னாங்க. "தேடுவதை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும்" அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சொல்ல வந்தார்ன்னா, ஒய் டு யூ சர்ச்? உன்கிட்ட இல்லன்னு நெனச்சு நீ சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்க. நீ எப்ப தேடுவத நிறுத்துவ? நீ உனக்குள்ள எல்லாம் இருக்கு. நான் தேட வேண்டிய அவசியம் இல்லன்னு புரியும்போது, அந்த வெளிச்சத்துக்குள்ள வரும்போது நாம் தேடுவதை நிறுத்துவோம். பணம் வரலையே, வரலையே, வரலையேன்னு நெனைக்கிறபோது என்ன ஆகுது? அது இல்ல, இல்ல, இல்ல என்கிட்ட பணம் இல்லங்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தாட் வருது. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். உடனே நான் ஏன் பணம் வரணும்னு வெயிட் பண்ணணும்? எல்லாமே எனக்குள்ள தான் இருக்கு. சகலமும் எனக்குள்ள இருக்கு. ஆவியிலே என் தேவன் எல்லா உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் டெபாசிட் பண்ணியிருக்கிறார். அதனால எனக்கு நான் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்ப வரும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ ஹேவ் எவ்ரிதிங். ஐ அம் ரியலி ஃபுல்ஃபில்ட். நான் ரொம்ப நிறைவுள்ளவளா இருக்கிறேன். அந்த ஸ்டேட்லயே அப்படியே அந்த ஹோப் அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருங்க பார்ப்போம். இதே தியானத்துல இருக்க முடியுமான்னு பாருங்க. ஏன் ஐ அம் டிசர்வ்ட் ஒண்ணுமே சொல்லாதீங்க. ஐ அம் டிசர்வ்ட், ஐ அம் டிசர்வ்ட். நான் தகுதியுள்ளவள். சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நான் தகுதியுள்ளவள், தகுதியுள்ளவள். வேற எதுவுமே சொல்லாதீங்க. 24 மணி நேரத்துக்கு இத மட்டும் சொல்லுங்களேன்.
ஏன் ஐ டோன்ட் நோ. நான் ஏன் இதை சொல்றேன் எனக்கு தெரியல. சுகத்திற்கா இருக்கட்டும், வேற எந்த உங்க குடும்பத்தோட சமாதானத்துக்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இல்லை. சில நேரத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்கறது சின்ன விஷயத்த சரியா ரிப்பீட்டடா செய்ய சொல்வார். அதை நம்ம செஞ்சாலே போதும், அந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா பேட்டர்னா தான் ஒர்க் ஆகுது. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே பிளெஸிங்காவே இருப்பீங்க, ஒரு டைம் பார்த்தா ஃபுல்லா டவுனாவே இருக்கும், ஒரு டைம் பார்த்தா ஹெல்த்தியாவே இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்துல அடுத்த பேட்டர்ன் போல இருக்கும், ஒரு மாசத்துக்கு சிக்னஸ் தான். இது மாதிரி பேட்டர்னா ஒர்க் ஆகுதா, இன்னும் ஆழ்மனதுக்குள்ள அந்த சத்தியம் அப்படியே இறங்கலன்னு அர்த்தம். ஏன்? சோ அதனால ஐ அக்செப்ட் தட். ஆமா ஏசப்பா, எனக்குள்ள அந்த வெளிச்சம் இன்னும் இல்லாததுனால தான் நான் இந்த பேட்டர்ன்ஸை நான் அட்ராக்ட் பண்றேன். பட் ஐ எம் ரியலி சரண்டரிங் மை செல்ஃப். என்ன நான் விட்டு கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நான் தகுதி உள்ளவள், நான் தகுதி உள்ளவள், சகல ஆசீர்வாதங்களை நான் இப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறேன். நான் தகுதி உள்ளவள், நான் வேற எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க எந்த வசனம் கூட சொல்ல வேணாம், பெரிய பெரிய வசனமா கூட அறிக்கை பண்ண வேணாம். ஏசப்பா அதெல்லாம் விரும்புறது இல்லை. ஆண்டவருக்கு என்னது சடங்கு தேவையில்லை. என் பிள்ளைங்க ஆத்மார்த்தமா என் சத்தியத்தை புரிந்து கொள்கிறாங்களா, நான் என்ன அவங்கள பத்தி நினைக்கிறேங்கிறது உண்மையாவே இறங்குதா, அது இறங்குனாதான் அவரால் கிரியை செய்யவே முடியும். நம்மளே ஒரு பெரிய ஒரு தடுப்பு சோரை போட்டு ஆவியானவரே வேலை செய்ய முடியாது மாதிரி நம்ம பண்ணிடுறதுனால தான் ரிசீவ் பண்ண முடியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்து குண்டா இருந்ததே கிடையாது. ஃப்ரம் மை பர்த் ஐ வாஸ் நாட் ஃபேட். சரிங்களா, ரொம்ப அது புசு புசுனெல்லாம் இல்ல. சின்ன வயசுல அப்படி கிடையாது. 5வது படிக்கும்போது அப்படி கிடையாது, 10வது படிக்கும்போது அப்படி கிடையாது, 12th படிக்கும்போது கிடையாது, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கிடையாது. ஓகே. சோ என் மைண்ட் ஃபுல்லாவே நான் ஒல்லியா தான் என்னை பார்த்து போட்டோல பாக்குறதோ இல்ல என் உருவமோ எனக்கு அப்படிதான் பதிஞ்சிருது. ஒரு டைம்க்கு அப்புறம் என்னாச்சு, என் சப்கான்சியஸ்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வெயிட் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே என் மைண்டுக்குள்ள என்ன ஆச்சு, நான் வந்து ஒரு குண்டான பொண்ணுங்கிறது எப்படியோ வந்து உட்கார்ந்துருச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப கண்ணாடியில பார்த்ததுனாலயோ, எல்லாரும் பார்க்கறது, "ஏய் என்ன இப்படி வெயிட் போட்ட?" சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே சொல்லுவாங்கல்ல, "வெயிட் போட்ட, வெயிட் போட்ட." இப்படி சொல்லுவாங்க. இன்னொன்னு குழந்தை பிறக்கும்போது வெயிட் போட்ட அப்படி சொல்லுவாங்க. சோ இது திரும்ப திரும்ப கேட்க கேட்க ஒரு டைம்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து குண்டு, என் உருவமே அதாங்கிற மாரி பதிஞ்சிட்டதுனால பயங்கரமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. வெயிட் லூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ரீசென்ட்டா எனக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. நீ யூ யோ யு உனக்கு நல்லா தெரியும், நீ மைண்ட்ல அக்காமடேட் பண்ணாத எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ யூ ஹேவ் அ பிக்சர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் இஃப் யூ ஆர் ஃபேட்டி. நீ குண்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு உன் மைண்ட்ல நீ பதிய வச்சிருக்கிற. அதனாலதான் நீ தலைக்கீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னை விட்டு வெயிட் போக மாட்டேங்குது. இட் இஸ் நத்திங் டு டூ வித் மீ. நான் ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ தான் ரிலீஸ் பண்ணணும் அந்த பொய்ய. நீ தான் உன்னை பத்தி இருக்கிற பேட் இமேஜ நீ போட்டு வச்சிருக்கிற பத்தியா ஒரு இமேஜ் மைண்ட்ல, அதை ரிலீஸ் பண்ணணும். தவிர எனக்கு இது ஒண்ணுமே இல்லை என் ரோலே. யூ ஜஸ்ட் ரிலீஸ் த இமேஜ் அண்ட் சே டு யுவர் செல்ஃப், சி அந்த சுவிதா தான் இந்த சுவிதா, அந்த சுவிதா இதுக்குள்ளதான், இந்த சரீரத்துக்குள்ளதான் இருக்கிறா அப்படின்னு நீ டிக்ளேர் பண்ண பண்ண உன்னை மீறி ஃபேட் ரிலீஸ் ஆகும். உன்னை மீறி தேவையில்லாத சதை வெளியேறும், தேவையில்லாத தண்ணி வெளியேறும், தேவையில்லாத பழக்கம் வழக்கம் வெளியேறும். நீ தானா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவ, யூ வில் சூஸ் ரைட் திங். சரியா விஷயங்களை செய்ய ஆரம்பிப்ப அப்படி சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஆமா இல்ல, நம்ம வந்து சில நேரத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு சூப்பர் நேச்சுரல் வெயிட் லாஸ்னாலாம் இப்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகல. ஏன்னா உண்மையாவே ஆழமான விடுதலை எங்க கிடைக்குதுன்னா, ஆவியானோட சத்தியம் நமக்கு விளங்கும் போதுதான் கிடைக்குது. குயிக் ஃபிக்ஸ் எல்லாம் நமக்கு தற்காலிகமா ஒரு இப்பத்துக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆண்டவரோட வல்லமையை யூஸ் பண்ண கூடாது. ஆண்டவர் எப்பயுமே நம்மள பிளெஸிங்க்கு தான் அழைக்கிறார். டீப் வித்தின். இப்ப நான் இதை பழகி நான் ஒருவேளை ஐஜிஎல் வெயிட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கனெக்டா இருக்கு எவ்வளவு உமனுக்கு நான் சாட்சியா இருப்பேன் பாருங்க. இந்த சத்தியத்தை நான் இன்னும் ஆழமா சொல்லி கொடுப்பேன் இல்லையா. சோ சி யோர் இமேஜ், உங்க இமேஜ். இப்ப பிசிக்கலுக்கு நான் சொல்றேன், இப்ப நான் என்னுடைய பிசிக்கல் பாடிக்கு நான் இப்படி சொல்றேன் உங்ககிட்ட. ஆனா இதே விஷயம் தான் பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கோ, சுகத்தை அட்ராக்ட் பண்றதுக்கோ, நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம உருவாக்கி கொள்வதற்கோ எல்லாத்துக்குமே இதே தான். புரியுதுங்களா? சோ நம்ம மனசுக்குள்ள எந்த பதிவை வைத்து கொண்டாடுகிறோமோ அதுதான் வெளியில பெருசா பார்க்க போறோம். அதனால ஐ ரியலி இப்போ என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நான் தகுதி உள்ளவள்னு மட்டும் நம்புங்க. வேற எதுவுமே இல்ல. ஏசப்பாவோட ரத்தத்தினால எனக்கு சகல தகுதியும் உண்டாயிருக்கிறது. நான் சுகமா, சந்தோஷமா, சமாதானமா, குடும்பத்தோட, செழிப்பா, ஆண்டோட ராஜ்யத்துக்கென்று பயங்கரமா நான் யூஸ் ஆவேன். நான் அப்படிதான் இருக்கிறேன். ஐ அம் டிசர்வ்ட். அதற்கென என்றே எனக்கு அவரோட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இப்ப நீங்க இது சம்திங், நீங்க பைபிள் ஃபுல்லா எத்தனையோ ப்ராமிசஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க எழுதி வச்சு அறிக்கை பண்றதும் ஒண்ணுதான். ஆனா ஒரே ஒரு விஷயத்த நம்பி ஏசப்பா உம்முடைய ரத்தத்தினால நான் தகுதி உள்ளவள்னு ஆழத்துல பதிய வைக்கிறதும் ஒண்ணுதான். ஓகே. ஏன் யாராவது நம்புறீங்க? நான் வசனம் எல்லாம் வல்லமை இல்ல அப்படிலாம் சொல்ல வரல.
டோன்ட் மேக் திங்ஸ் காம்ப்ளிகேட். நம்ம காம்ப்ளிகேட்டா ஒரு விஷயம் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு பழகி இருக்கு. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் அப்படி இல்ல. கிறிஸ்டியன்ஸா நம்ம இப்பதான் 2-3 ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸா வரும். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எல்லாமே கஷ்டமா பண்ணவங்க. இங்க இருந்து பாத யாத்திரை போனதான் கிடைக்கும், வேல் குத்துறாத அழகு குத்துறாத நடக்கும், காவடி எடுக்கணும், இப்படி எல்லாம் இருந்த குரூப்ல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால எதனால ஈஸியா கிடைச்சா ஏத்துக்க மாட்டேங்குது மனசு. ஏதாவது கஷ்டமா சொல்லுங்க சிஸ்டர் அப்படி சொல்லுது இல்ல. ஏதாவது ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும்ல, ஏதாவது நம்ம பிரைஸ் பே பண்ணணும்ல. கண்டிப்பா அது வந்து பக்தி விருத்திக்கு பண்ணுங்க, நீங்க ஃபாஸ்ட் பண்ணுங்க, ஆண்டவருக்கு அந்யோன்ய ஐக்கியத்துக்காக நீங்க பண்ணுங்க. பட் ஆனா டெய்லி டெய்லி நம்ம நீடுக்கும், நம்ம சுகத்திற்கும், நம்ம பலத்திற்கும், நம்ம சமாதானத்துக்குமே நம்ம பிரைஸ பே பண்ண வேண்டிய நிலையில வைக்கவே இல்ல ஆண்டவர். சகலத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. ஏசப்பா ஐ எம் டிசர்வ்ட், ஐ ரிசீவ் இட். எனக்கு செய்யாம யாருக்குங்கிறது தியானமாய் மாறி ஆழ மனசுக்குள்ள அப்படியே நீங்க இம்ப்ரிண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க ட்ரை பண்ணுங்க. அது ஆவியில நிறைஞ்சு ஜெபிங்க. ஏன் ஜஸ்ட் அப்படியே அந்நிய பாஷையில ஐ டிசர்வ்ட் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டே ஆவியில அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. திஸ் வில் ஒர்க். இது ஒர்க் ஆகுங்க. இது வந்து ஒரு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா என்ன திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு. ஏதாவது புதுசா கேட்டு புதுசா அப்ளை பண்ணாதான் நடக்குங்கிறது ஒரு நூதனமான விஷயம். கேட்டு அது செஞ்சாதான் நடக்குங்கிறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பிசாசு நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ற பொய். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு. ஏம்மா நான் உனக்கு செஞ்சுட்டேன், நீ அதுக்கு தகுதின்னு ஏன் உன்னால நம்ப முடியல? அதத்தான் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஏம்மா நீ தகுதி இல்ல, எத வச்சு நீ தகுதி இல்லைன்னு நினைச்சுக்கிற உள்ளுக்குள்ள? ஐம் டிசர்வ்ட், ஐம் டிசர்வ்டுங்கிறத பதிய வை, மைண்ட்ல பதிய வைன்னு ஆவியானவர் திரும்ப திரும்ப என்ன பண்றாரு? ஏன் எசப்பா ஐ சரண்டர், ஐ சரண்டர். நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, எங்க இருதயத்துல நீங்களே எழுதுவீங்க உங்க கற்பனையன்னு. இப்ப நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா. சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். எசப்பா என் இருதயத்துல நீங்க உங்க கற்பனை அப்படியே என் இருதயத்துல எழுத என்ன நான் விட்டு கொடுக்குறேன். எல்லா பொய்களும் வெளியேறட்டும் சாமி. தொடர்ந்து நான் இதுலயே நிலைத்திருக்கிற, அறிக்கையில நிலைத்திருக்கிற, இது என் வாயிலேயே நான் அதையே சொல்லட்டும் ஏசப்பா. என் வாயிலேயே அதையே சொல்லட்டும். இருதயத்துல அதுதான் இருக்குதுன்னு நான் நம்பட்டும். வேற எந்த பொய்களா இருந்தாலும் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எதெல்லாம் தடை பண்ணுகிறதோ அது எல்லாவற்றையும் வெளியேற்றுகிறோம். சில பேருக்கு இமேஜஸா தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ யாராவது பண்ண விஷயம் வந்து எழுத்துல இருக்கிறது இல்ல. நம்ம ஹார்ட்ல வந்து எழுதி இருக்கிறது இல்ல. இல்ல. அ இப்படி இந்த தேதியில் இவர்கள் என்னை திட்டினார்கள் அப்படின்னு லெட்டர்ஸா இல்ல. அந்த நடந்த பிக்சரே இருக்கும். அந்த பெயினே மெமரியா இருக்கும் நமக்கு. இல்லையா? சோ அதெல்லாத்தையும் அழிக்கிற ஏசப்பா. சொல்லுங்க. அதெல்லாத்தையும் வெளியேற்றுகிறேன். எல்லாரும் என்ன பார்த்தது, என்ன ஒரு சில பேர் ஒரு மாரி நம்மள மட்டமா பார்த்ததே கூட நம்மள மட்டமா உணர வச்சுட்டே இருக்கும். அது நம்ம ரொம்ப வருஷம் சுமந்துகிட்டே இருப்போம். கண்ணு பார்வையிலேயே நம்மள ஒரு மாரி அ நம்ம தகுதி இல்லாதவங்கன்னு பார்த்திருப்பாங்க பாருங்க. அந்த அது நமக்குள்ள பதிஞ்சதே வந்து நம்மள ரிசீவ் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணுமா. ஏன்? இதெல்லாம் எவ்வளவு விஷயம் எவ்வளவு கான்கிரீட்டா இருக்குல்ல நமக்கு. இன்னும் ஆண்டவர் சொல்லிக் குடுக்குறது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏசப்பா, நான் அந்த மெமரி ஒரு வேளை எனக்குள்ள இருக்குமா? நான் அத ரிலீஸ் பண்றேன் ஏசப்பா. டேக் மீ அந்த அந்த ஒரு ஜர்னில என்ன கொண்டு போங்க ஆண்டவரே. நான் தகுதி உள்ளவளுக்கு ஆப்போசிட்டா அது பிக்சரா இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ மாரி எனக்குள்ள இருந்தாலும் சரி, எமோஷனா இருந்தாலும் சரி, எந்த விதமான காரியமா இருந்தாலும் எல்லா ஏரியாலயும் ஹீலிங்க்கு நான் என்ன விட்டு குடுக்குறேன் ஏசப்பா. விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. let every baggage leave me lord, leave me. I am deserved to receive all the blessings. எனக்கு எந்த தடை இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். சில பேருக்கெல்லாம் லவ்ட் ஒன்ஸ் பேசினா நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மள சில வேர்ட் சொல்லும் போது அது ரொம்ப ஆழமா சொயின்னு அந்த பஞ்சு எப்படி தண்ணியில போட்டா உறிஞ்சுக்குமோ அந்த மாதிரி உறிஞ்சி ஹார்ட்ல வச்சிருவோம். ஓகே. யாரோ சொன்னா கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். அது மாதிரி உங்க கூட பிறந்தவங்க பேசின வேர்டு, உங்க அப்பா அம்மா உங்களை பேசின வேர்டு, நீங்க ரொம்ப நேசிச்ச ஃப்ரெண்ட் உங்களை ஒரு வேலை ஏதாவது பேசின வேர்டு, அந்த நேரத்துல அது ஜாலியா நீங்க சிரிச்சு விட்டுருப்பீங்க. ஆனா ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஆண்டவரே. எல்லாம் ஏசப்பா ஜஸ்ட் நீங்க மைண்ட் இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு. இப்ப நீ இதெல்லாம் இருக்கு பாரு, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எதையெல்லாம் ஞாபகப்படுத்துறாரோ அப்படியே ஆண்டவர் கிட்ட எசப்பான்ட்டு அப்படி ஒரு பெருமூச்சு விட்டு ரிலீஸ் பண்ணிருங்க. ஜஸ்ட் லீவ், ஜஸ்ட் லீவ். இதெல்லாம் நான் கிடையாது, இதெல்லாம் நான் கிடையாது. நான் ஏசப்பாவோட பிள்ளை, அவரோட நியூ கிரியேஷனோட ரியாலிட்டி. நானு ரத்தத்தினால சம்பாதித்து கொடுத்த சகலத்தையும் பெற்றுக்கொள்ள
நான் தகுதி உள்ளவள் அப்படிங்கிறதா என் அடையாளம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளி ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாறுகிறதுக்காக வாட் எவர் தே ஆர் வெயிட்டிங் ஃபார், சுகத்தை பெற்றுக்கொள்ள கூட இதுதான் தடையா இருக்குமானா அது இல்ல, வெளியேறுவதாக, எல்லா பொய்களும் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எஸ் லார்ட், let them be healed in the name of Jesus. வலிகள் எல்லாம் வெளியேறுவதாகப்பா. எஸ் லார்ட், தொந்தரவு மாதிரி அடிக்கடி வருகிற வலிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். யூனோ, பெயினுங்கிறது ஒண்ணும் இல்ல, வி பனிஷிங் ஆர் செல்ஸ். நம்மளையே நாம பனிஷ் பண்ணிக்கிற விஷயம் தான் பெயின். ஓகே, இது எங்க இது உடம்புல வருது உடம்புல வருது உடம்புல வருது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த எப்ப பார்த்தாலும் இந்த கால் வலிக்குது, எப்ப பார்த்தாலும் இந்த இடுப்பு வலிக்குது. நம்ம ஆக்சுவலி என்ன பாடி பார்த்து குறை சொல்லக்கூடாதுன்னு காலத்துல சொல்லி கொடுத்தாரு ரீசெண்டா. இந்த உடம்பு பாரு, இந்த உடம்பு பாரு இப்படி பண்ணுது அப்படி சொல்றோம்ல, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் மிரரிங் யுவர் தாட்ஸ். உன் எண்ணங்களையும் உன்னோட உணர்ச்சிகளையும் நீ அதை மைண்ட்ல வச்சிருக்கிற எல்லா ஜங்கையும் வெளிப்படுத்து மிரர் பண்றதுதான் உடம்பு. உடம்பா தனியா கெட்டு போகல, அதுக்கு என்ன ஆசையா போய் உடம்பு நோய்க்குள்ள போகணும்னு கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் மிரரிங் யுவர் தாட்ஸ். உன் எண்ணங்களின் அலங்கோலத்தை தான் உன் உடம்புல பாக்குறியே தவிர நீ உன் உடம்பையோ உறுப்புகளையோ எதையுமே நீ குறையே சொல்லக்கூடாது, நெகட்டிவா அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. So I started to like, ஆமா இல்லை சிப்பா, I'm sorry, this body has cooperated with me so. எவ்வளோ கண்ணா பின்னான்னு பண்ணும் போதெல்லாம் கூட எனக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்கு. நான் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன், எத்தனையோ விஷயம். இந்த உடம்பு கோஆப்ரேட் பண்ணாமலாம் எதையும் செஞ்சிருக்க முடியாது. எனக்கு 3 குழந்தைங்களை கொடுத்தீங்க, எனக்கு இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தையும் இந்த சரீரத்துல தானே, இந்த சரீரம் தானே எனக்கு கோஆப்ரேட் பண்ணிச்சு. நான் இதை பத்தி நெகட்டிவா பேச மாட்டேன் அப்படிதான் சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்கு அந்த ஹீலிங் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலிகள் அதெல்லாம் வெளியே வர்றது லிட்டரலா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆல் டைம்ஸ் நமக்கு வந்து வலி வந்தா ஆண்டவர் சுகம் கொடுக்கணும், அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினாரு. கரெக்ட் தான், கரெக்டா பேசுறீங்க. ஆனா திரும்ப திரும்ப அதே வலி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மண்டைக்குள்ள போட்டு வச்சிருக்கிற மண்டைக்குள்ள போட்டு வச்சிருக்கிற நிறைய விஷயம் தான் காரணங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா அந்த வலியை திரும்ப திரும்ப வராதே, அந்த பலவீனம் வரவே வராதே. ஆண்டவர் எத்தனை முறை நீங்க பலவீனப்பட்டாலும் சுகம் அளிக்க வல்லவர். அவர் வந்து நம்ம சுகம்தான் அவரோட ப்ரையாரிட்டி. பிள்ளைகளோட அப்பவும் சொல்லிட்டார், நம்மளை சுகப்படுத்துவார். சுகம் பண்ணி கொஞ்ச நாள் சரியானோடனே திரும்ப அதே தாட் பேட்டர்னுக்குள்ள போய் அந்த தாட் பேட்டர்னால வர சிக்னஸ இப்போ யார் ரீசன் சொல்லுங்க? என்னுடைய இருதயம் சுகமாக்கப்படணுமா இல்ல ஆண்டவர்கிட்ட குறை இருக்கா? சுகத்திற்கும் ஆண்டவர்கிட்ட எந்த தடையும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார், நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என் ஹார்ட். சோ அதனால நான் நிச்சயமாவே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஏசப்பா நான் என் உடம்ப வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சைஸ் ஷேப்பா தான் இருக்குது, கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் வலிக்குதான் செய்யுது. ஆனா அதுக்கு காரணம் என் உடம்பு கிடையாது. இப்ப நீங்க எந்த பார்ட்டி எல்லாம் குறை சொன்னீங்களோ தயவு செஞ்சு சாரி கேட்டுருங்க. ஒருவேளை உங்க காலை நீங்க குறை சொல்லி இந்த முட்டி வலிக்குது, இந்த இடுப்பு வலிக்குது, இந்த வயிறு எப்ப சாப்பிட்டாலும் இந்த அசிடிட்டி பிரச்சனை, இந்த வயிறு அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அப்படியே நான் அந்த வார்த்தையெல்லாம் ரிவர்ஸ் பண்றேன். ஆண்டவரே நான் அதை திருப்பி எடுத்துக்கொள்கிறேன், ஐம் சாரி. உங்க பாடி கிட்டே சாரி கேளுங்க. என் கை காலு நீங்க எதை ஒருவேளை உங்க மூக்கு சப்பையா இருக்குன்னு நினைச்சிருந்தா கூட சாரி கேளுங்க, தயவு செஞ்சு தயவு செஞ்சு. பண்ணிருப்போம், பண்ணாம இருக்க மாட்டோம் இல்ல. சரி, அப்பெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என் ஃபேஸ்? இப்ப பாரு கொஞ்சம் அப்படியே கண்ணெல்லாம் இதாயிடுச்சு, டபுள் சின் எல்லாம் வந்துச்சு சொல்லிட்டு கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், குறை சொல்லாம இருந்தது இல்லை, குறை சொல்லிடுறோம். அதனால இதுக்கு மேல சொல்லக்கூடாது. So whatever you're seeing in your mirror is the mirror of your thoughts. நம்ம எண்ணங்களின் அலங்கோலம், நம்ம எண்ணங்களோட நெகட்டிவிட்டி, அதோட பேட்டர்னிங்கு, ரிப்பீட்டடா செஞ்ச விஷயங்கள், நம்ம பொய்யை நம்பினது, பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த பொய்யை நம்பினது தான் அதை உடம்பா பாக்குறோம். ஓகே, சோ அந்த நீங்க உங்களோட பெர்ஃபெக்ட் ஃபிகர்னு ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல, உங்களை பத்தி ஒரு பெஸ்டா, அதுவும் இதுக்குள்ளதான் இருக்கு, எங்கேயோ இல்லை. சோ இது என்னன்னா அந்த சிற்பம் மாதிரி செதுக்கி எடுத்துடலாம். ஒரு அழகான ஒரு சிற்பம் பாக்குறீங்க, அது கல்லா தானே இருந்திருக்கும், அது கண்ணா பின்னான்னு தான் இருந்திருக்கும். ஒருவேளை அறியாமை நிமித்தம் அந்த கல்லு மாதிரி நம்ம ஆயிட்டு இருந்தாலும் ஷேப்லெஸ்ஸா, நம்ம சத்தியத்தை நம்ம விசுவாசிக்க அறிக்கை செய்ய தேவையில்லாத விஷயங்களை நான் போய் ஒரு அழகான கோயில் சிற்பம் மாதிரி நம்மள ஆண்டவர் மாத்த முடியும். ஏன் யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? சிரிப்பா இருக்கு மலர் சிஸ்டருக்கு. நான் பிலீவ் பண்றேன். நீங்க பாத்திருக்கீங்களா, நான் நல்ல வெயிட் போட்டேன், நல்ல குண்டா தான் இருக்கேன். பட் இதெல்லாம் என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நான் வந்து பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ரியலி ரிசீவ். நான் சீக்கிரமா ஐடியல் வெயிட்டுக்கு வந்துருவேன். பயங்கரமா நான் வந்து எப்படி கல்யாணம் ஆகி வந்தனோ அந்த மாதிரி திரும்ப ஆயிருவேங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன்னா சத்தியம் புரியுதே, விளங்குதே, இப்பதான் விளங்குதே. மண்டை குறைக்குது. இவ்வளவு நாள் உடம்பெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்துட்டோம், தெரியலையே, இதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல, அதை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு தெரியல. இப்ப தெரியுதுன்னு போது கண்டிப்பா என்ன பண்ணும், பாடி வில் பி ஹாப்பி.
பாடிய வந்து நம்ம அந்த அந்த பயத்துல இருந்தெல்லாம் வெளியே ஆக்குறப்போ, அப்பா இந்த பிள்ளைய இனிமே நம்பலாம் போல இருக்கு. ஃப்ரீ ஆன உடனே ஃபேட் எல்லாம் தானா ரிலீஸ் ஆகும். இப்ப நோயெல்லாம் தானா வெளியேறும். மசில் சதப்பிடிப்பு அங்க இங்க எதையெல்லாம் புடிச்சு வச்சிருக்கோ, ரிஜிடிட்டி இருக்கோ அது எல்லாமே என்ன ஆகுது? அப்படியே ரிலீஸ் ஆயி, நம்ம ஒரிஜினல் நேச்சர், நம்ம ஒரிஜினல் விஷயம் ஐ அம் பியூட்டிஃபுல், ஐ அம் ஐடியல் வெயிட், அ நான் வந்து ஸ்லிம் அண்ட் ட்ரிம், ஆக்டிவ் அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம். பொய்யை வெறுத்து சத்தியத்தை நம்ப நம்ப சரீரத்திலயும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படியே ஒரு ஊழியக்காரர் எப்படி சொன்னார், அவரை செக் பண்ணும்போது 32 அவருக்கு வயசு வந்து 60 வயசு கிட்ட. பட் ஆனா அந்த டாக்டர் சொன்னாராம், பிரதர் யுவர் ஹார்ட் லுக்ஸ் லைக் 32 இயர், இது ஒரு ஆண் மாதிரி உங்க ஹார்ட் இருக்குதுன்னு சொன்னாராம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, அது டெஸ்டிமனி. பிகாஸ் ஆண்ட்ர பிள்ளைங்களுக்கு அதுதான் அவர் சொல்றாரு, ஐ எம் நாட் ஏஜிங், என் ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆண்டவர் என்ன புதுப்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு மட்டும் தான் நான் யோசிச்சுக்கிட்டேன், எசப்பா இது அவருக்கு மட்டும் தானா, இதை நானும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறேன். அப்படியே அவரை ஹானர் பண்ணி நான் அவர் பேசிட்டு இருக்கும்போது ரிசீவ் பண்ணேன். ம் எஸ். அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருக்குமே அது உண்டுதான், எல்லாருக்குமே ஹெல்த்ங்கிறது ஆண்டோட நிச்சயமா அதோட இதுல இருக்கு. அதுக்கு நம்ம தொடர்ந்து அதுல ஜேர்னி பண்றதுக்கு சில உண்மைகளை புரிஞ்சுக்கணும். பண விஷயத்துலயும் அதேதான், ஹெல்த்லயும் அதேதான், உறவு சார்ந்த விஷயத்துலயும் அப்படித்தான். ஐ அக்செப்ட் மை செல்ஃப், நான் என்னை ஏற்றுக்கொள்வது போல நான் பிறனை ஏற்றுக்கிறேன். ஐ அக்செப்ட் எவ்ரிபடி அரௌண்ட் மீ வித் தியர் ஃபால்ட்ஸ் எல்லாமே, எல்லாத்துக்கூடயும். ஆனா நமக்கு அழகா ஞானத்தையும் கொடுத்திருக்கிறாரு, யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யாருக்கு என்ன பேசணும், எவ்வளவு பவுண்டரி வச்சுக்கணும், எவ்வளவு பழகணும், இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகும்போது நம்ம உறவுகள்லயும் என்ன பண்ணலாம், அழகா கொண்டு போயிடலாம், அழகா கொண்டு போயிட முடியும். எல்லா ஏரியாலயும் என்ன பண்றாரு ஆண்டவர், நமக்கு தொடர்ச்சியா நமக்கு ஆலோசனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. யூஸ்வலா நான் இது ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, இது ரீசெண்டா எனக்குள்ளேயே டீப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஷயம். சில நேரத்துல ரொம்ப பிஸி ஆயிடுச்சு, தூசு தூசு படிய விட்டுருவோம், ஒரு ஏரியா மட்டும் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஏரியா விட்டுருவோம் பாத்தீங்கன்னா வீட்டுல. ஹாலு, டைனிங் ஹால்லாம் கிளீன் பண்ணுவோம். பெட்ரூம் எல்லாம் சில நேரத்துல பெட்ரூம் ஷெல்ஃப் எல்லாம் என்ன பண்ண மாட்டோம், யாரு வரா, யார் வந்து உள்ள இருக்க போறா அப்படின்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். அது போய் நீங்க பாருங்க, அப்படியே டஸ்ட் படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சில நேரத்துல சில ஏரியால இருக்கிற சத்தியங்களையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது, அந்த இன்னொரு ஏரியால இருக்கிற பொய் என்ன பண்ணும், அது அப்படியே பயிலாயி அந்த ஏரியால கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால ஆண்டவர் மொத்தமா தான் எல்லாத்தையும் சரி பண்றாரு. ஸோ இன் ஆல் ஏரியாஸ். இப்ப நம்ம யாராவது வராங்கன்றதுக்காக வீடு கிளீன் பண்றதுன்னு இல்ல. வீடுன்றது சுத்தமா இருக்க வேண்டிய விஷயம் தானே. யாரு வராங்களோ, வரலையோ அப்படி இப்ப இதுல யோசிக்கும்போது உடம்பையும் அப்படிதான் பார்த்துக்கணும். இப்ப நான் என்னை நேசிக்கிறேன், நான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் என்ன ரொம்ப விரும்புறேன், நான் எனக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், நான் நல்லா ஒழுங்கா சாப்பிடுறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், சரியான விதத்துல தண்ணி குடிக்கிறேன், இல்ல ஒரு ஆக்டிவா இருக்கிறேன். இதெல்லாம் யாருக்காக? எனக்காக பண்றேன் யாருக்காகவும் கிடையாது. சுத்தி இருக்கிற யாருக்காகவும் கிடையாதுன்னு கன்வின்ஸ் ஆயிட்டோம்னாவே, நம்ம கன்சிஸ்டன்ட்டா காரியங்களே பண்ணுவோம். ம். ரைட் டைம்க்கு சாப்பிடுவோம், ஹெல்த்தியா சாப்பிடுவோம், எனக்கு பிடிச்சத செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை கூட இல்ல, ஒரு முறையாச்சும் ஏதாவது பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டோம்னா, நம்ம வாழ்ந்துட்டோம்னு அர்த்தமா. அதனால நெறைய செய்ய முடியல. ம். நெறைய செய்ய முடியல. ஏதாவது ஒண்ணாச்சும் செஞ்சு அப்படியே நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். எது இப்படி செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோமோ, அத செய்யலாம். வீட்ல இருந்து செய்யக்கூடியது செய்யலாம். இல்ல வெளியில போறதும் புடிச்சுக்கணும் செய்யலாம். ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. ஸோ இதையே ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டு இருக்கேன். யாராவது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ல இருந்தீங்களா? ம். யாராவது ஆமா, ஆமான்னு போட்டா தானே எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். இதெல்லாம் பேசிட்டு இருக்கேனே. ஸோ என்னோட உடம்ப வச்சு ஆண்டவர் ரீசென்ட்டா பேசிட்டு இருக்காரு. ம். ஸோ ஐ அம் ஓப்பன் வித் யூ சிஸ்டர்ஸ். ஏன்னா, நான் இதையும் ஏன் வயதாகி கூட வருது. வயதாகி கூட வருது. ஓகே. ஸோ அதனால நான் ஏன் இது பண்றேன்னா, இப்ப கூட நான் ஒரு பாசிட்டிவ் அறிக்கையா தான் செய்றேன். நீங்கலாம் என்ன பார்ப்பீங்க ஐடியல் வெயிட்ல. ம். சிஸ்டர் என்னங்க சிஸ்டர் இப்படி வெயிட் குறைஞ்சுட்டீங்க? அப்படியே ஸ்கின் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு நீங்கலாம் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் இப்படியே விஷுவலைஸ் பண்றேன். பார்க்குறவங்கலாம். ஏன்? ஆமென், 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 ஆமென். ஸோ இது ஏன் எந்த நம்பிக்கையில இத சொல்றேன்னா, நான் நம்புகிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொல்லிக் குடுக்குற சத்தியம் அப்படியே நம்பிட்டா போதும். என் உடம்பு அத ரிஃப்ளெக்ட் பண்ணும்னு எனக்கு தெரியுது. கன்விக்ட் ஆகுறேன். இன்னொன்னு என் உடம்ப குறை சொல்றத நிறுத்தியிருக்கிறேன். ஸோ அதனால நான் தானாவே இப்ப என்ன பண்றேன், ஐ அம் வெரி மைண்ட்ஃபுல். நான் எத சாப்பிடுறேன்? நான் என்ன பண்றேன்? தேவையில்லாம எதனா மைண்ட்ல பிட்டு ஓட்டுறேனா, நெகட்டிவிட்டி ஓடுறேனா, இவங்க இத சொன்னாங்க, அவங்க இத சொன்னாங்கன்னு அத எதாவது ஃபோர்ஸ் பண்றேனான்னு கான்ஷியஸா இருக்கிறேன். இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லங்கிறதுனால யார பத்தியும் ரொம்ப யோசிக்காம விட்டுட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ரா மைல் எடுத்து சில விஷயங்கள அப்படியே பணிந்து குனிந்தெல்லாம் செய்வோம்ல, அப்படிலாம் செய்யறது கிடையாது. ஆவியானவர் சொல்றா செய்றோம். ஆவியானவர் சொல்லல, இட்ஸ் ஓகேன்றாருன்னா ஃப்ரீயா விட்டுர்றோம். யார் இவங்க என்ன நெனைப்பாங்க, அவங்க என்ன நெனைப்பாங்க, அந்த மாரி அந்த பேட்டர்ன்குள்ள போறதே கிடையாது.
ஸோ அதனால இதெல்லாம் ஏன் ரெக்கார்ட் பண்றேன்னா, இட் இஸ் பீன் ரெக்கார்டட். இது டெஸ்டிமனியா வரும்போது இந்த டேட்டை ஞாபகம் வச்சு திரும்ப நான் போட்டு கூட காட்டுறேன். See, ஐ எம் என்கரேஜிங் ஈச் ஒன் ஆஃப் யூ. ஒருத்தருக்கும் ஒரு ஏரியால இருக்கும். இப்ப நான் இந்த ஏரியால எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேருக்கு வேற வேற ஏரியால இருக்கும் பிரச்சனைகள். ஓகே. அதனால நம்ம ஆண்டவர் உண்மையுள்ளவர். நம்ம கூட இருக்கார். நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கார். நமக்காகவே இருக்கார். அதனால நம்ம வந்து அந்த பேட்டர்ன் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதுங்க. நம்ம பேட்டர்ன் சொல்றதுனால நீங்க அது வந்து ஐயோ ஏதோ பேட்டர்னாமே அப்படி பயந்துராதீங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணும்போது அது ஒரு பேட்டர்னா மாறுது. இல்லையா? இப்ப சைக்கிள் 2, 3 முறை ஓடுறோம். அப்புறம் கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் கத்துக்கிட்டு அத மறந்துட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது கத்துக்கிட்டாலும், 12ஆம் கிளாஸ்ல சைக்கிள் குடுத்தாலும் ஓட்டுவோம். இல்லையா? காலேஜ் படிக்கும்போது ஓட்டுவோம். ஸோ ஏன்னா அது ஒன்ஸ் கத்துக்கிட்டா அது பேட்டர்ன் ஆயிட்டதுக்கு அப்புறம் அத ஸ்டாப் பண்ண முடியாது. நல்ல விஷயங்கள். அதே மாரி சில நெகட்டிவ் விஷயங்கள பேட்டர்னாய் மாறி இருக்கிறது போல, அத என்ன பண்ணலாம்? அத மாத்த முடியுங்கிறார் ஆண்டவர். அதுதான் நமக்கு இருக்கிற ஹோப். சத்தியத்தினால அத தகர்த்துட்டு, எல்லா நெகட்டிவ் இமேஜினேஷன்ஸ தகர்த்துட்டு, நல்ல பேட்டர்ன்ஸ ஆவியானவர் துணையோட நம்ம சிந்தையில உருவாக்க ரெடியா இருக்கிறாரு. அத தனியா நம்ம பண்ணல. ம். தனியா பண்ணல. ஆண்டவர் கூட இருந்து நம்மள பண்ண வைக்கிறார். சோ அதனால தைரியமா இருக்கலாம். பயப்படாதீங்க. வேர்ட்ஸுக்கு எல்லாம் கேட்டு பயந்துராதீங்க. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சில விஷயங்கள சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன் இப்படி மேனிஃபெஸ்ட் பண்றோம்? ஏன் நெகட்டிவா நடக்குது? ஏன் நம்ம நெனச்ச ரிசல்ட் வரல? நான் நெனச்ச நேரத்துல வரல? இது மாரி நெறைய கேள்விகள் வருதுல்ல மைண்ட்ல. அதுக்கு நம்ம விளக்க வேண்டியதா இருக்குது. ஆனா டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். எதையுமே மைண்ட்ல ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சிம்பிளா நான் தகுதி உள்ளவன். நான் என்ன அக்செப்ட் பண்றேன் முத. ஐ லவ் மை செல்ஃப். என் ரட்சகர் என்ன நேசிக்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஏத்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போல பிறனை நேசிங்கிறாரு. உன் முழு இதயத்தோட எல்லாத்தோட என்ன பண்ற ஆண்டவரை நேசிங்கிறாரு. ஹி மேட் இட் சிம்பிள். 2 கற்பனை. பழைய ஏற்பாட்டுல 600 கட்டளை. அதையுமே ஒரு சிம்பிள் ஆக்கிட்டார். வி சர்வ் சச் அ பியூட்டிஃபுல் சிம்பிள் காட். எல்லாத்தையும் சிம்பிளா பண்ணி வச்சிருக்காரு. எதுவுமே காம்ப்ளிகேட்டட் இல்ல. இப்ப நாம தான் நெறைய சத்தியத்த கேட்டுக்கிட்டு அது இதுன்னு போட்டு குழப்பி எடுத்துடுறோம். பட் ரூட் ஆஃப் இட் காட் சேஸ் யூ ஆர் டிசர்வ்ட். நீ தகுதி உள்ளவள். என் பிள்ளை, என் டாட்டர், என் ரத்தத்தினால நான் சம்பாதிச்சவ. உன்னை எப்படி நான் விட்டுருவேன்? நீ அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைய சீரியஸா எடுத்துக்கணும்னு சொல்றேன். வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்? அததான் நான் நம்புறேன். அததான் இப்ப விசுவாசிக்கிறேன். அததான் எனக்குள்ள ஆண்டவர் ஆழமா கொண்டு வந்துட்டே இருக்காரு. அதே தான் உங்களுக்கும் பேசுறேன். சோ காட் இஸ் ரியலி ரியலி லவ்விங் அஸ். ஆண்டவர் நம்மள ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால அந்த ஆங்கிள்லயே உங்கள பாருங்க. தேங்க் யூ ஏசப்பா. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் பிளெஸ் பண்றேன். நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வெளிச்சம் பெருகட்டும் ஆண்டவரே. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை உற்சாகப்படுத்துகிற உங்க வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை ஆண்டவரே பாசிட்டிவா அறிக்கை செய்ய வைக்கிறது நீங்க ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க எங்களை அப்படியே எங்களுக்குள்ள அப்படியே ஒரு உற்சாகத்தை கொடுக்குறீங்கப்பா. உற்சாகமுள்ள ஆவி எங்களுக்குள்ள உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை எவ்வளவு என்கரேஜ் பண்றீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஏதோ ஒரு விஷயத்துல ஹூக் ஆயி அதுலயே மணிக்கணக்குல எங்க சிந்தனை ஓட்டத்தை ஒருவேளை பிசாசு எங்களை டிசீவ் பண்ணி வச்சிருப்பானா, ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ. அது ஒண்ணுமே என் வாழ்க்கை கிடையாதுங்கிற உண்மைக்குள்ள அவங்க வரட்டும் ஆண்டவரே. தன்னை பார்த்து கொள்ளட்டும், தன்னை நேசிக்கட்டும், தன்னை ஏற்றுக்கொள்ளட்டும், தன் தகுதி உள்ளவர்கள்னு நம்பட்டும், தனக்காக வாழட்டும். let them eat well, let them sleep well, Lord, let them dress up well. அவங்க செய்கிற காரியத்தை அவங்களுக்கு என்று செல்ஃப் கேர் அதை பண்ணிக்கிட்டோம் ஏசப்பா. அதுக்கான கிருபைகளை நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஒண்ணு பாஸ்ட்ல இல்ல ஃபியூச்சர் நினைச்சு இதையே இந்த இந்த ரோலர் கோஸ்டர்ல நாங்க சிக்கி கொண்டது போதும் ஏசப்பா. இப்போ நவுல இருக்கிற கிரேஸ் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். மைண்ட்ஃபுல்லா அவேர்னஸோட நிகழ்காலத்துல இருக்கிற அப்படியே கடவுள் தன்மையில பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது அந்த பிரசன்ஸ்ல நாங்க இருக்கும்போது நாங்க பிரசன்ட்ல இருப்போம். அந்த கான்சியஸ்னஸ் நான் ஒவ்வொருவருக்கும் பேசுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிறேன். ரீதரா மஷகரா பௌரத ரேதரா மௌஷகா ரேதிரே மேல ஹதர வேதர ஷிக்கிரபோ ஓரா மஷாதா லாஹா ரேதிரே மிரே கெலேதிரே மேஷதர பௌஷதிரே மீர பௌரதர மாக்கர வேதர மௌஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். உங்க கூட நாங்க ஜேர்னி பண்ணும்போது எல்லாமே ஈஸி ஏசப்பா. நாங்க எல்லாரும் ஒண்ணா ஆண்டவரே உங்களுக்குள்ள இருக்கிறோம். உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம். we know we have a loving father. எங்களை நடத்த, எங்களை புரிந்து கொள்ள, எங்களை விசாரிக்க, எங்களை ஆறுதல் படுத்த, எங்களை தேற்றி கொடுக்க, எங்களை தட்டி கொடுக்க நீங்க எனக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. வேற என்ன வேணும் ஏசப்பா எனக்கு? அந்த திருப்தி ஒவ்வொருத்தரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்பி விட்டதற்காக நன்றி. In Jesus name, amen. Amen. Bless you all, bless you all. So என்னையும் பாருங்க, என் வாயில இருந்து வார்த்தையை வாங்கிட்டாரு. நான் இப்படி ஆக போறேன், அப்படி ஆக போறேன்னுலாம் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ ஐ பிலீவ் ஆண்டவர் ஒரு விஷயத்த அறிக்கை பண்ண வச்சா அதை வந்து முடித்து துவக்குகிற தேவன் தான்.
அத நம்ம சொல்றோன்னும் போது, அதுக்கான சகல பேக்கப் எனக்கு உண்டாகி விட்டது அப்படி சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே மாரி உங்க எல்லாருக்கும் உண்டாயிடுச்சு அப்படி சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஆமென். எங்க எல்லாருக்கும் உண்டாயிருச்சு ஆண்டவரே. வி ரிசீவ் இட் லார்ட். வி ஆர் சோ என்கரேஜ். வி ஆர் சோ ஹேப்பி. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஜாலியா இருக்கோம். ம். அப்படியே அதே மோட்ல இருங்க. யா எஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. ஸோ பிளஸ் யூ ஆல். ஈவினிங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பை பாய். டேக் கேர்.